Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எத்ரியம் அனலைஸ் BTC அனலைஸ் இந்த வீடியோல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதாவது மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 1 or 2 வீக் வந்து கன்சாலிடேட் நடந்துட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. சோ ரெக்கவரிக்கு இது வந்து இந்த டைம் பாசிபிள் நிறைய இருக்கு. சரிங்களா? பிரேக் அப் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதாவது எத்ரியம் டார்கெட் வந்து நெக்ஸ்ட் 4800 போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. சோ அத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம போற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். Telegram லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து Telegramல உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம டாபிக் போலாம். ஃபர்ஸ்ட் வந்து எத்ரியம் பார்த்தறலாம். எத்ரியம் பாத்தீங்கன்னா 3500 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன லெவலுக்கு எத்ரியம் போக போகுது அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம். போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோ சொல்லிருப்போம். இதுதான் வந்து எத்ரியமோட பாட்டமா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து 1 or 2 வீக் வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கரெக்டாக 10 நாள் வந்து அவனை கன்சாலிடேட் பண்ணியிருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ட்ராப் ஆனதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 12 12 11 நாள் வந்து அவன் கன்சாலிடேட் போட்டிருக்கான். ஸோ இதுதான் வந்து நம்ம எதிர்பார்த்தது. கரெக்டாக அதே மாதிரி பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் வந்து இப்போது ப்ரைஸ் வந்து மேலே போக தான் பார்க்கும். ஓகேவா? ஸோ நான் 2 நாள் முன்னாடியே மேலே போயிருந்து நினச்சேன். ஸோ பரவாயில்ல, மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டான் 2 நாள். இப்போ வந்து பம்புக்கு வந்து ப்ரைஸ் வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. சரியா? ஸோ இங்கே வந்து இந்த சப்போர்ட்டை உடைச்சிட்டு தான் இப்போ வந்து இந்த சப்போர்ட் வந்து ப்ரைஸ் மேலே போகும்போது இது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 12 நாள் வந்து ப்ரைஸ் மேலே உடைக்கலை. மேலே உடைக்க முடியல. நல்ல ரிஜெக்ஷன் இந்த ரெசிஸ்டன்ட்குள்ளேயே வந்து ரிஜெக்ஷன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னா நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து ஒரு பெரிய கேண்டல் ஒன்று பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய கேண்டல் எப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு கேண்டலா இல்லைனா நாளைக்கு கேண்டலோ அப்படி பெரிய கேண்டல் ஒன்று பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டல் வந்து பிரேக் அவுட் பண்ணால் இது சூப்பரான வேலிட் மூவாக இருக்கும். ஸோ இப்படி பிரேக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எப்படியும் அப்படி போயிட்டு அப்புறம் இங்கே சின்னதாக ஒரு கன்சல்ட் லைட்டாக டம்ப் வந்து டக்குன்னு வந்து மேலே தூக்குறான். ஸோ இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் எதிர்பார்க்கறது வந்து நெக்ஸ்ட்டு எத்ரியம் வந்து ஒரு பெரிய கேண்டல் பிரேக் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா இது வந்து எப்போல்லாம் வந்து லாங் கன்சாலிடேட் நடக்குதோ அந்த இடத்துல எல்லாமே வந்து ப்ரைஸு ஒரு பெரிய கேண்டல் வந்து பிரேக் அவுட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு லாங் கன்சாலிடேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டல் வந்து பிரேக் அப் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒன் டேல நீங்கள் பார்க்குறீங்க. நான் வந்து வீக்லியில் காமிக்கிறேன் பாருங்கள். வீக்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா ஒரு கன்சாலிடேட்டு ஒரு லாங் கன்சாலிடேட்டு. ஸோ லாங் கன்சாலிடேட் ஆகும்போது எப்பவுமே வந்து ஒரு பெரிய கேண்டல் பிரேக்கப் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு லாங் கன்சாலிடேட். ஓகேங்களா? ஸோ இது வந்ததுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணுற கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒரு கேண்டல் பிரேக்கப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒன் டேல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வீக்லியில் எப்படி பிரேக்கப் பண்ணி ஒரு விக்கு விட்டு கன்சல்டேட் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் இங்கே ஒன் டேல பிரேக் டவுன் பண்ணி ஒரு விக்கு விட்டு அதுக்கப்புறம் லாங் கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல பெரிய கேண்டல் பிரேக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்ரியம். சரிங்களா? ஸோ நான் எதிர்பார்க்குறது தான் அந்த கேண்டல் வந்து க்ளோஸ் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வந்துச்சுன்னா பெரிய கேண்டல். ஸோ நெக்ஸ்ட் வந்து புல் பேக்லாம் கிடையாது. ஓகேங்களா? புல் பேக் ரீடெஸ்ட்லாம் வராது. அது வந்து எப்படின்னா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போயிடும். ஓகேவா? ஸோ மேலே தான் பார்க்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னைக்கு கேண்டலோ இல்லை நாளைக்கு கேண்டல் வந்து பெரிய கேண்டல் பிரேக்கப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பிரேக்கப் பண்ணலை, பெரிய கேண்டல் வந்து பிரேக்கப் பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற அந்த சினாரியோ நம்ம பார்த்துடலாம். நான் மேக்ஸிமம் வந்து பெரிய கேண்டல் பிரேக்கப் பண்ணுறது தான் வாய்ப்பு அதிகம். ஓகேவா? ஸோ பெரிய கேண்டல் பிரேக்கப் பண்ணலை அப்படின்னா ஒரு சின்ன கேண்டல் இப்படி பிரேக்கப் பண்ணி மறுபடியும் இங்கே ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி போச்சுன்னா இது வந்து இந்த மூமெண்ட் எப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி பிரேக்கப் பண்ணி ரீடெஸ்ட்டு மறுபடியும் கீழே வரும், லிக்விடேஷன் எடுப்பான், இந்த லிக்விடேஷன் எடுத்துகிட்டு இப்படி போவான். இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் நடக்கும். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா?
ஒரு பெரிய கேண்டில் பிரேக்கப் பண்ணிச்சுன்னா பிரச்சனையே இல்லை, பிரேக்கப் பண்ணி க்ளோஸ் வச்சதுன்னா பிரச்சனையே இல்லை. பிடிசி வந்து எத்திரியம் வந்து அது பாட்டுக்கு அது அடுத்த நம்ம டார்கெட் வந்து 4800. ஸோ நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து இங்கே 4100. ஸோ இந்த 4100லாம் வந்து ப்ரைஸ் நிற்காது. ஸோ இந்த பெரிய கேண்டில் பிரேக்கப் பண்ணிடுச்சு இங்கே வந்துருச்சுன்னா ப்ரைஸ் வந்து இங்கே நின்றுச்சு பாருங்கள், எத்தனை நாள் நின்றுச்சு 4100 ரீஜனில். ஸோ அந்த மாதிரி இந்த இப்போ இனிமேல் வர ப்ரைஸ் வந்து அந்த ப்ரைஸ்க்கு வந்துச்சுன்னா 4100க்கு வந்துச்சுன்னா அந்த ப்ரைஸில் வந்து எத்திரியம் நிற்காது. அடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4800, ஸ்ட்ரைட்டாக 4800 எத்திரியம் போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக அது மேலே போக தான் பார்க்கும். ஓகேவா? இதுதான் வந்து எத்திரியமோட அனலைஸ். பிடிசி அனலைஸ் வந்து பார்த்தோம்னா அதே தான், எத்திரியம் நம்ம பிரேக்கப் பண்ணும்பொழுது பிடிசியும் பிரேக்கப் பண்ணணும். ஸோ எத்திரியம் வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு, அதனால் எத்திரியம் வந்து பிடிசி ஃபாலோ பண்ணோம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா பிடிசி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ட் மேலே போனால் புல்லிஷ் ஆகிடும். எப்படின்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ட் இப்படி மேலே போயிட்டு இங்கே கன்சல்டேட் ஆனாலே அது புல்லிஷ் ஆகிடும். ஸோ நம்ம எத்திரியம் ஃபாலோ பண்ணோம். இப்போதைக்கு எத்திரியம் தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது, அதனால் எத்திரியம் வந்து பிடிசியை ஃபாலோ பண்ணோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் இது வந்து பிடிசிக்கு ஒரு பேரிஷ் சிக்னல், பட் வந்து எத்திரியம் வந்து அங்கே புல்லிஷாக இருக்கிறதுனால பிடிசி பேரிஷ் வந்து இங்கே இன்வாலிடேட் ஆகும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொறுத்து வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயர்லி அனலைஸ் பார்ப்போம். பிடிசியோட இயர்லி அனலைஸ் எப்படி இயர்லியாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது பிடிசி அப்படின்றது நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? என்னப்பா இயர்லி ஆரம்பித்து 3 நாளுக்கு மேலே ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் லேட்டாக போடுறேன் வீடியோ. ஓகேவா? அது கொஞ்சம் பொறுத்துங்க. இப்போ வந்து இயர்லி அனலைஸ் பார்க்கலாம். இயர்லி அனலைஸ் பார்க்கும் பொழுது இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா 2013 டாப்பு ஒரு ஃபஸ்ட்டு புல் மார்க்கெட் டாப்பு, அதுக்கப்புறம் ஒரு பேர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2014 ஒரு ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் பியர் மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கேண்டில் தான். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் புல் மார்க்கெட் வந்து 3 க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் 2017க்கு அப்புறம் 2018 ஒரே ஒரு ரெட் கேண்டில் பியர் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர் பியர் மார்க்கெட்டு ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 2 க்ரீன் கேண்டில், அடுத்து 3வது க்ரீன் கேண்டில் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ 3வது க்ரீன் கேண்டில் பிடிசிக்கு 1 இயர் கேண்டில் ரெடி ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து இயர்லி கேண்டிலோட அனலைஸ். சரிங்களா? இப்போ வந்து நம்ம எத்திரியம் அனலைஸு, பிடிசி அனலைஸு, பிடிசியோட இயர்லி அனலைஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது டாமினன்ஸ் அனலைஸ் பார்த்தோம்னா அது வந்து நம்ம எத்திரியம் ஃபாலோ பண்ணோம். ஓகேவா? இங்கே பாருங்கள் டாமினன்ஸ் அனலைஸும் அதே தான், அதுவும் வந்து டம்ப்பு நோக்கி வருது. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து போயிட்டு ரீட்டர்ஸ் எடுத்துகிட்டு இந்த ட்ரெண்டில் இப்போ வந்து டம்ப்பு நோக்கி வருது. ஸோ இது வந்து டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாமினன்ஸ். சரிங்களா? ஸோ எத்திரியம் பம்ப் ஆகும்போது டாமினன்ஸ் கண்டிப்பாக டம்ப் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இனியோட அனலைஸு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த வீடியோ வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த டெக்னிக் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இன்வெஸ்ட் பண்ணுறதா முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.